ஏசுண்டத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், சுதந்தரிப்பதில் தாமதமா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 23 வசனம் 30. நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்களை நடத்தி கொண்டு போகிற கர்த்தர் சொல்றாரு, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துல நீ விருத்தி அடைந்து நீ பழுகி பெருகி அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் உனக்கு எதிரிகளா இருக்கிறவர்களை நான் ஒரேடியா விரட்டி விட்டுற மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நமது தேசத்துல நம்மை சுற்றி 1000 காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேசத்தை குறித்து தேவன் தந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்தரிப்பதில் தாமதம் ஆகிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் தான் இஸ்ரவேலருக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன், அங்க நீங்க பழுகி பெருகுவீர்கள் அப்படின்னு. ஆனால் நம்ம உடனே நினைச்சிடக்கூடாது, ஏதோ சர்வ உள்ளமை உள்ள தேவன் இம்மிடியேட்டா ஒரு கையை அசைச்சாலே போதும் அந்த இடம் கிளியர் ஆயிரும், இவங்க உள்ள போயிடலாம், அந்த மாதிரி நினைக்க கூடாது. அதற்காகத்தான் தேவன் அவங்ககிட்ட தெளிவா சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு அவர் சொல்றாரு, அந்த இடத்துல ஆல்ரெடி ஏவியரும் கானானியரும் ஏத்தியரும் அங்க இருக்கிறாங்க. அவங்கள குளவிகளை அனுப்பி நான் உனக்கு இடம் உண்டாக்குவேன், அவங்கள துரத்துவேன். ஆனாலும் அந்த இடத்துல இம்மிடியேட்டா எல்லாம் மாறிராது. நீ முதலாவது அங்க பழுகி பெருகணும். நான் ஒருவேளை அவங்க எல்லாத்தையும் இம்மிடியேட்டா விரட்டிட்டேன்னா அந்த இடத்துல தேசம் பாழா போயிடும். இன்னொன்னு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல என்ன ஆகும்? எல்லாமே பூண்டு புல்லு எல்லாமே முளைச்சிரும். மிருகங்கள், காட்டு மிருகங்கள் பயங்கரமா பழுகி பெருகிறோம். சோ இந்த காரணத்தினால நீ விருத்தி அடைந்து ஃபுல்லா பெருகிற வரைக்கும் நான் அந்த எதிரிகளை கொஞ்சம் கொஞ்சமாக துரத்துவேன் அப்படின்னு தேவன் தெளிவாக இந்த இடத்துல பேசுகிறார். நாம் இன்னைக்கு நமது தேசத்தை குறித்து தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அநேகம் நம்மிடத்தில் உண்டு. நமக்கு தேசத்தை கையில தருவேன் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். தேசத்தின் ஜனங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள் அப்படின்னு தேவன் தெளிவாக நம்முடைய பேசி இருக்கிறார். ஆனாலும் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது? ஏதோ நம்ம ஒரு சேஃப் சோன்ல இருந்துட்டு ஒண்ணும் இல்ல பிரதர், எல்லாம் நல்லா தான் இருக்கு, தேசம் நமக்கு முன்பதாக திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது, நம்ம சுதந்தரிக்கலாம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட முடியாது. இந்த வருஷத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அந்த ஆராதனை ஒடிசா மாநிலத்துல பர்ஜங்ன்ற கிராமத்துல நடந்துட்டு இருக்கு. அங்கே பாஸ்டர் பிபின் நாயக் அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அதாவது மதச்சார்பற்ற இந்தியா நமது நாடு. சோ எந்த மதத்தையும் யார் வேணாலும் பின்பற்றலாம், இப்படிப்பட்ட நல்ல கொள்கையுடைய நமது தேசத்துல அவர் என்ன பண்றார் அப்படின்னா, தான் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவ மத போதகராக இருக்கிறார். கிறிஸ்தவ மத ஆராதனையை அந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மத வெறி பிடித்த கும்பல் அங்க உள்ள வர்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை கட்டி அடித்து இழுத்துட்டு போயிட்டு மாட்டு சாணி இருக்கு பாத்தீங்களா, அத வாயில வச்சு திணிக்கிறாங்க. தாங்கள் தங்களுடைய தெய்வங்களின் பெயர்களை கோஷமிட சொல்லி அவரை அடிச்சு உதைக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நடந்து போறப்போ நம்ம கால்ல சாணிய மிதிச்சிட்டாலே அருவருப்பாயிரும். இம்மிடியேட்டா அதை கழுவுவோம், அந்த ஸ்மெல் நம்மளுக்கு ஒத்து வராது. நிறைய பேர் வாமிட் கூட பண்ணிடுவாங்க. அப்படியானால் இந்த மனித மிருகங்கள் என்ன செய்யுது? வேண்டத்தகாததை, ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடாத காரியத்தை அந்த இடத்துல செஞ்சுது. இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில 17ஆம் தேதி இந்த செய்தியை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், எதுக்காக பிரதர் இத தேவன் அனுமதிக்கணும்? இந்த மாதிரியான காரியங்கள், அதாவது தேவன் தானே சொன்னாரு, இந்த தேசத்தையும் தேசத்தின் ஜனங்களையும் உங்களுக்கு தருவேன், நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள்னு. அப்ப ஏன் இந்த காரியம் நடக்குது அப்படின்னு நம்ம அநேகருக்கு ஒரு ஆதங்கமான
கேள்வி எழும்பும். நம்ம நல்லா ஒரு புரிஞ்சுக்கணும், சில காரணத்திற்காக தேவன் இந்த காரியங்களை அனுமதித்திருக்கிறார். முதலாவது நான் நினைக்கிறேன், நம்மை பலப்படுத்துவதற்காக, ஒன்று சேர்ப்பதற்காக. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஸ்மூத்தான ரோடு ஒரு ஸ்கில்ஃபுல்லான திறமையான டிரைவரை எப்பவுமே உருவாக்காது. மாறாக ஒரு கடினமான பாதை, கரடு முரடான பாதை ஒரு திறமையான டிரைவரை உருவாக்கும். அதை போலத்தான் இன்னைக்கு பிரச்சனை இல்லாத, பாடு இல்லாத வாழ்க்கையானது ஒரு சிறந்த ஜெப வீரனை உருவாக்காது. ஆனால் வேதனை நிறைந்த, பாடுகள் நிறைந்த, கஷ்டத்தோடு கூடிய, வலியை தரக்கூடிய வாழ்க்கை ஒரு போராடி ஜெபிக்கிற ஜெப வீரனை எழும்ப பண்ணும். இந்த நாட்கள்ல தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம எல்லா வேற்றுமையும் கலைந்து போட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு பாரத்தோடு அவர்களுக்காக, அதாவது அடிக்கப்படுகிறவர்களுக்காக, நடக்கிற கொடுமைகளுக்காக முதலாவது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் இன்றைக்கு செய்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் காரியங்களை மாற்றுவார். ரெண்டாவது காரியம், இன்னைக்கு காமனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு அவங்க கிட்ட கேட்டா அவங்க கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா? தப்பு செஞ்சவங்க கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன், அவங்க கிறிஸ்தவ மதத்தை எங்க பிள்ளைங்கள்ட்ட சொன்னாங்க, எங்க ஆலயங்களில் அவங்க பிரசங்கிச்சாங்க, எங்களுடைய ஆட்களுடைய வீடுகளுக்கு சென்று சந்திச்சாங்க, நிறைய காரியங்கள், அதாவது பணம் கொடுத்து மாத்துறாங்க, சாப்பாடு கொடுத்து மாத்துறாங்க, இன்னும் நிறைய காரியங்களை, பொருட்களை கொடுத்து எங்க பிள்ளைங்களையும் எங்கள் ஜனங்களையும் கிறிஸ்தவத்துக்கு மாத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. இது உண்மையா பொய்யான்னு நம்முடைய மனசாட்சிக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நான் இதுல என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் என்னதான் ஏழ்மையில இருந்தாலும் சரி, அவங்க என்னை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு என் கூட இருப்பாங்க. இதே நேரத்துல என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரிய பணக்காரரா இருக்கலாம், இம்போர்ட்டட் கார்ல போலாம், வெள்ளி தட்டுல சாப்பிடலாம், என்னையால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஆடம்பரமான ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம், இன்னும் ஏகப்பட்ட செலவு, வீட்டை அப்படி டெக்கரேட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகள் எனது தகப்பன் அப்படின்னு என்கிட்ட தான் இருப்பாங்களே ஒழிய என் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துல போக கூட மாட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இவங்க சொல்ற மாதிரி என் பிள்ளைங்க என் பக்கத்து வீட்டுக்காரன் காசு கொடுத்தாலும் சரி, சாப்பாடு கொடுத்தாலும் சரி, ட்ரெஸ் கொடுத்தாலும் சரி, கார்ல ரவுண்டு கூட்டிட்டு போறான்னு சொல்லி அவன் பின்னாட்டி போய் நின்னாங்க அப்படின்னா பிரச்சனை என் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கிடையாது, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல தான் பிரச்சனை. இதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. அதாவது அவங்க இன்டைரக்டா கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நாங்க எங்களுடைய தகப்பன் கூட உறவுல இல்ல, இவன் உண்மையான தகப்பன் கிடையாது, அதனால யாரு கூப்பிட்டாலும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள் பின்னாட்டி போயிருவாங்க. இதுதான் இன்டைரக்டா கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற நம்ம தகப்பனை அறிந்திருக்கிறோம். மற்றவங்க என்னதான் காரியத்தை காட்டினாலும் சரி, ஒருவேளை அந்த பாஸ்டர் நம்ம நினைக்க கூடாது, அந்த பாஸ்டருடைய சபையா இருக்கலாம், பாஸ்டருடைய வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம், இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் யாராவது ஒருத்தராவது இல்ல கிறிஸ்தவம் வேண்டாம், கிறிஸ்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா? கிடையாது. அடிக்கப்பட்டாலும் சரி, நொறுக்கப்பட்டாலும் சரி, நாங்கள் எங்களுடைய தகப்பனுடைய இடத்துலதான் இருப்போம், தகப்பனுடைய கரங்களில் தான் இருப்போம் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோட்பாடு. இதை மறந்து போய்விடக் கூடாது. இன்னொரு காரியம், எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம ஏதோ சேஃப் சோன்ல இருக்கோம், தமிழ்நாட்டுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பிரதர், எங்க வேணாலும் சுவிசேஷம் சொல்லலாம், எங்களுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, சோ நாங்க லத்தாஜிக்கா இருப்போம் அப்படின்னு இருக்கவே கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நமது சகோதரன் அடிக்கப்படும் போது, நமது சகோதரிகள் கற்பழிக்கப்படும் போது நமக்கு அந்த உணர்வு வேண்டும், நமது இருதயத்துல அந்த வலியை நாம் உணர வேண்டும்.
நாம் முதலாவது தேவன் நம்மகிட்ட சொல்லி இருக்கிறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது, ஒப்பு கொடுக்கும் போது தேசத்துல சேமத்தை தருவேன் அப்படின்னு. அப்படியானால் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், நாம் முதலில் மனம் திரும்ப வேண்டும். நாம் முதலில் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்க வேண்டும். அந்த வழி என் பிள்ளைக்கு, என் தகப்பனுக்கு, என் கூட பிறந்த சகோதரிக்கு ஏற்பட்ட வழியாக நான் உணர்ந்து அவர்களுக்காக எப்போது திறப்பிலே நிற்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளை சுத்தி நிறைய காரியங்கள் கஷ்டத்தை தரலாம், போராட்டம் நடக்கலாம், பிரச்சனையை கொண்டு வரலாம். ஆனாலும் இது எதுவா இருந்தாலும் சரி, தேசம் தேவனாலே நமக்கு தரப்பட்டுள்ளது. அது அவருடைய வாக்கு தத்தமா இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியான காரியங்களினால நம்ம சுதந்தரிப்பதில் தாமதம் அப்படின்னு நினைக்க கூடாது. தேவன் நம்மளை பலப்படுத்துகிறார், பெருக பண்ணுகிறார், சுதந்தரிக்க வைக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய இந்த நல்ல தேசத்துக்காய் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. அப்பா, உமது கிருபையால எங்களை நிரப்புறீங்க, தேசத்தை வளமாக்குறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும், தலைவர்களையும் இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீங்க பொறுப்படுத்திக்கோங்கப்பா. அப்பா, இஸ்ரவேலருக்கு அன்றைய தினத்துல நீங்க வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை அவங்களுக்கு சுதந்திரமா கொடுத்தீங்கப்பா. அதே தேவன் இன்றைக்கும் எங்கள் மத்தியில ஜீவனோட இருக்கீங்க. அதை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்துல எங்கள் தேசத்தை, குறிப்பா நார்த் இந்தியாவை கரத்துல விசேஷித்த விதமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீங்க பொறுப்படுத்திக்கோங்க அப்பா. அடிக்கப்படுகிற ஊழியர்களை, அப்பா, நொறுக்கப்படுகிற சபைகளை இந்த நேரத்துல நினைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஆறுதல் செய்யுங்க அப்பா. எங்களுடைய வார்த்தைகளோ எங்களுடைய செயல்களோ அதை பண்ண முடியாது. ஆனாலும் ஆவியானவரே, உம்மாலே முடியும் தகப்பனே. அப்பா, அவங்களுடைய இருதயங்கள் அவ்வளவு வழியில இருக்கும் தகப்பனே. அப்பா, சூழ்நிலை அவ்வளவு பயங்கரமா அவங்களுக்கு சுத்தி நின்றுட்டு இருக்கும். ஆனாலும் தகப்பனே, எல்லாவற்றிலும் மத்தியிலும் உமது கரம் அவங்களோடு இருக்கட்டும், அவங்களை பலப்படுத்தட்டும் அப்பா. உமது கரம் கிருபையா அவங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருத்தரும், நாங்க வேதத்துல வாசிக்கிறோமே, உபத்திரவத்தின் மத்தியில சபை வளர்ந்தது. அடி விழுந்த போது கிறிஸ்தவர்கள் அநேகர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் நாங்க வாசிக்கிறோம் அப்பா. அந்த கிருபை இந்த நாட்கள்ல பெருகும்படியாய் ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நீங்க ஆளுகை செய்யுங்க. நீதியின் தேவன் அந்த இடத்திலே கிருபையா இறங்குவீராக அப்பா. நீங்க பாதுகாத்துக்கோங்க அப்பா. எங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாரத்தை தாங்க தகப்பனே. ஒவ்வொருத்தரும் திறப்பிலே நிற்கிறவர்களாய் எழும்ப ஆவியானவரே, நீர் உதவி செய்யுங்க. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.